டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியளவு. வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இலங்கையின் புதிய தலைமை நீதியரசராக மொஹான் பீரிஸை பாராளுமன்ற பேரவை இன்று கூடி ஜனாதிபதிக்கு சிபாரிசு செய்திருக்கிறது. இதன்படி இலங்கையின் 44வது பிரதம நீதியரசராக முன்னாள் சட்டமா அதிபரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான மொஹான் பீரிஸ் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நாளை 15ஆம் தேதி நியமனம் செய்யப்படுவார். கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கா பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்தே புதிய நீதியரசராக இவர் நியமனம் பெறுகிறார். ஷிராணி பண்டாரநாயக்காவை பதவியிலிருந்து நீக்குவதற்கான உத்தரவில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3 தினங்களுக்கு முன்னர் கைச்சாத்திட்டதோடு அந்த உத்தரவு கடிதம் அதே தினத்தில் ஷிராணி பண்டாரநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் தொடர்ந்து சீண்டி வருமானால் அதற்கு தக்க பதிலடி ஆக்ரோஷமான முறையில் கொடுக்கப்படும் என இந்திய ராணுவ தளபதி விக்ரம் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டில்லியில் அவர் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது இந்திய வீரர்களின் தலை துண்டிக்கப்பட்டமை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும். பாகிஸ்தானுக்கு பதிலடி தர இந்தியாவுக்கு தார்மீக உரிமை உண்டு என்றார். மாலியில் பிரெஞ்சு விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வரும் வேளையில் மதயமான் நிலவரம் அதிவேகமாக அங்கு சீரழிந்து செல்வதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. அதே வேளையில் கிளர்ச்சிக்காரர்கள் அரச கட்டுப்பாட்டில் உள்ள டியாப்லி நகரை கைப்பற்றியுள்ளனர். சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கான நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக வழங்குகின்ற அலி நாரகி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் செய்தியாளருக்கு விவரம் வெளியிடும் போது குறைந்தது காயமடைந்த 70 பேர் காவோ நகரிலிருந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்தார். இதேவேளையில் இராணுவ சாதனங்கள் ஏற்றப்பட்ட பிரிட்டிஷ் விமானம் ஒன்று பாரிஸ் விமான நிலையத்திலிருந்து மாலி நோக்கி புறப்பட தயாராகி இருக்கிறது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.